பார்ட் 2 செக்ஷன் 3ல கிராமர் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 5ல் 3 அட்டன் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்டிவ் வாய்ஸோட பேட்டர்ன் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். பேசிவ் வாய்ஸில் அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா லாஸ்ட் இருக்கிற ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு பேசிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஏஜென்ட் பை போட்டு சப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை கடைசி கொண்டு வரணும். இதுதான் பேட்டர்ன். டென்ஸ் சேஞ்சை வந்து இங்கே டேப்லர் காலத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் ஃப்யூச்சரோட அந்த வேர்ப் கன்வர்ஷன் டேபிள் கண்டினியூஷன் இது. அடுத்து ப்ரோனவுன் ஃபார்ம், சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கன்வெர்ட் ஆகும்போது அது எப்படி மாறும்ன்றதை கொடுத்துருக்கேன். ஐ, மீ, யூ, ஹீ, ஹிம், ஷீ, ஹர், இட், வி, அஸ், தே, தெம்மா மாறும். ஃபர்ஸ்ட் டைப் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வந்து பேசிவ் ஃபார்மில் ஆப்ஜெக்ட் வேர்ப் பை ஏஜென்ட் தென் சப்ஜெக்ட் வரும். இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸில் டபிள்யூஹெச் கொஸ்டின் ஒன்று, எஸ்ஆர்னோ கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. அதே சேம் தான், பட் வந்து உங்களுக்கு நவுன் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும், சப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் எங்கே கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு கன்வர்ஷன் ஈஸியாக இருக்கும். தேர்ட் டைப்பு இம்பேரேட்டிவ். இம்பேரேட்டிவில் ரிக்வஸ்ட் கைண்ட், அட்வைஸ் கைண்ட், கமாண்ட் கைண்ட், ஆர்டர் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, இதில் வந்து நீங்கள் வேர்ப் கன்வர்ஷன் எப்படி மாற்றணும்லாம் யோசிக்க தேவையில்ல. யூ ஆர் ரிக்வஸ்டாக இருந்தால் ரிக்வஸ்டட், யூ ஆர் அட்வைஸ்டாக இருந்தால் யூ ஆர் அட்வைஸ்ட், யூ ஆர் கமாண்டட், ஆர்டராக இருந்தால் யூ ஆர் ஆர்டர்ட். இங்கே டு நாட் இருக்கிறதால நாட் டூ சேர்த்துருக்கேன். டு நாட் இல்லைன்னு சொன்னால் டிரெக்டாக டூ போட்டு V1 போட்டு அந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். இதில் இன்னொரு கைண்ட் எப்படி மாற்றலான்னு சொன்னால் லெட்டு ஃபஸ்ட் இனிஷியலாக போட்டு ஆப்ஜெக்டை லெட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்து தென் பிஇபி போட்டு V3 ஃபார்ம் போட்டு எண்ட் பண்ணிவிடுவேன். ஃபோர்த் டைப் ஆஃப் சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட் கரெக்டான பிளேஸில் இருக்காத டிக்ளரேட்டிவ் டைப்பில் இருக்கிற மாதிரி கரெக்டான ஆர்டரில் இருக்காது. நீங்கள் சப்ஜெக்ட் எங்கே ஆப்ஜெக்ட் எங்கேன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணணும். ஹலாஸ், ஓ, ஹரா அந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெசிவ் வேர்ட்ஸை வந்து நீங்கள் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. டைரெக்டாக கன்வர்ஷன் போயிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் லைக் சம்மோன் நோ ஒன் இஸ் கிவன் இன் த சப்ஜெக்ட் பிளேஸ் தட் ஷுட் பி ஒமிட்டட் இன் த லாஸ்ட். ஸோ வந்து ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் போட்டு நீங்கள் பேசிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை டைரெக்டாக எழுதிடுங்க. சம்மோன் ஃபண்டட் த poor was funded. No one booked the show wasn't booked. நெக்ஸ்ட் கிராமட்டிக்கல் ஐட்டம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அதான் தமிழில் நேர்கூற்று அயர்கூற்றுன்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். ஃபஸ்ட் டைம் ஸ்பீக்கர் பேசுகிறத லிசனர் கேட்குறாரு, அது டைரக்ட் ஸ்பீச்சு. அந்த கேட்குற விஷயத்தை லிசனர் எடுத்துகிட்டு போய் மற்றவங்க கிட்ட சொல்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச். எக்ஸாம்பிள் கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். திருமேனி செட் டு மீ ஐ எம் கம்மிங். திருமேனி என்கிட்ட நான் வரேன்னு சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச். அதை நான் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னால் அது இன்டைரக்ட் ஸ்பீச். இங்கே நீங்கள் என்ன மாற்றணும்னு சொன்னால், எங்கள் திருமேனி ஸ்பீக்கரு, மீ லிசனர், செட் டூன்னு வருது பார், திருமேனிக்கும் மீக்கும் நடுவில் செட் டூ வருது இல்லையா, அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பு கன்வெர்ட் பண்ணணும். யூஸ்வலாக கொடுத்துருக்க சென்டென்ஸில் மீக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கமா, டபுள் இன்வெர்டட் கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் லிங்கர் சேர்க்கணும். சரியா? லாஸ்ட் இருக்கக்கூடிய டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாப் தான். 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும். நான் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்கு ஒரு டைப்புக்கும் என்னென்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் வரும், லிங்கர் வரும்ன்றதை அங்கே டேப்லர் காலத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் சேஸ் இருந்ததுன்னா சேஸு, செட் இருந்தால் செட்டு இருந்தால் டோல்டு, லிங்கர் தட் தான். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆஸ்க்ட், கொஸ்டின்ட். லிங்கர் பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் சென்டென்ஸாக இருந்தால் WH கொஸ்டின் வேர்டே லிங்கரு, எஸ்ஆர்னோ கொஸ்டின் இருந்தால் இஃப் ஆர் வெதர். இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு ரிக்வஸ்ட் சென்டென்ஸாக இருந்தால் ரிக்வஸ்டட், ஆர்டர் சென்டென்ஸாக இருந்தால் ஆர்டர்ட். எதுவும் தெரியலன்னா நீங்கள் டோல்டு போட்டுருங்க சிம்பிளி. அதோட லிங்கர் டு. பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் டு. டு நாட் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்ததுன்னா நாட் டு. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், அதோட ரிப்போர்ட்டிங் வேர்ப் எக்ஸ்க்ளைம்ட், லிங்கர் தட். இப்போ சேஞ்ச் ஃப்ரம் ஆக்டிவ் டு பேசிவ். ஆக்டிவில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன்ஸ் ஆகட்டும், டிமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் ஆகட்டும், சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரேசஸ் லைக் டுடே, டுநைட், டுமாரோ அந்த மாதிரியாக இருக்கட்டும், பர்சனல் ப்ரோனவுன்ஸாக இருக்கட்டும், அதை எல்லாமே கன்வெர்ட் ஆகிறத ஜென்ரலாக ஒரே இதில் கொடுத்துருக்கேன். அது பார்ப்போமா? மை இருந்துச்சுன்னா ஃபெமினைன் ஜெண்டராக இருந்தால் ஹர், மேஸ்குலின் ஜெண்டராக இருந்தால் ஹிஸ். அதாவது பாய் கேர்ள் ஆண் பாலினமாக இருந்தால் ஹிஸ் வரும், பெண் பாலினமாக இருந்தால் ஹர் வரும். யுவர், மை ஆர் அவர்.
our, their, this, that, these, those, here, there, today, that day, tonight, that night, tomorrow, the following day. Yesterday, the day before, last week or last day, the week or the day before, next day, next year, the week after, the day after, now, then, ago, before. Tense change, simple present tense, simple past, present continuous, past continuous, simple past, present perfect, past perfect. 3 tenses में past perfect க்கு convert ஆகும். past continuous tense க்கு convert ஆகும். இல்லைன்னா past perfect continuous tense. Can, could, may, might, shall, should, must or have to, had to, would, this, that, these, those, here, there, today, that day, tonight, that night, tomorrow, the following day, yesterday, the day before, last week or last day, the day or day, week before, next year, next week, the next week or next year, now, then, ago, before. No, sorry. சென்டென்ஸ் கன்வர்ஷன் பார்க்கலாம். 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கன்வர்ஷனும் இங்கே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட் சென்டென்ஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், சேஸ் தட், தட் லிங்கர் போட்டிருக்கோம் இல்லையா. செகண்ட் சென்டென்ஸ் இன்ட்ரோகேட்டிவ், செட்டுக்கு பதிலாக ஆஸ்ட், அதை டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்டு ஒய்யை ரிமைண்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், கிரிதரன் செட் டு நவீன் டோன்ட் ஷவுட், அங்கே டோன்ட் இருக்கிறதால நாட் டு லிங்கர் சேர்த்துருக்கோம். அது ஆர்டர் டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்றதால ஆர்டர்ட் போட்டிருக்கோம். ஃபோர்த் டைப்பு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ், அந்த வாவ் வேர்டை எடுத்துட்டோம் பாருங்கள், எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கும் எடுத்துட்டோம், எக்ஸ்க்ளைம்டு போட்டிருக்கோம், தட் லிங்கர். ஓகே. கேன், குட், மே, மைட், மஸ்ட் ஆர் ஹேவ் டு இருந்துச்சுன்னா ஹேட் டு, வுட், வுட்டாக தான் இருக்கும், அதில் சேஞ்ச் ஆகாது. பர்சனல் ப்ரோனவுன்ஸ் இன் சப்ஜெக்ட் பிளேஸில் இருந்ததுனாக்கா அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்ப்போம். ஐ மேஸ்குலின் ஜெண்டராக இருந்தால் ஹீ, ஃபெமினைனாக இருந்தால் ஷீ, யூ சிங்குலராக இருந்தால் ஐ, ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால் வி, தேவா கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மீ மேஸ்குலைனாக இருந்தால் ஹிம், ஃபெமினைனாக இருந்தால் ஹர், யூ, மீ ஆர் அவர், அஸ், தெம்மாக மாறும். ஓகே. சென்டென்ஸ் கன்வர்ஷனில் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சேஸாகவே தான் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அங்கே கமா, டபுள் இன்வெர்டட் கமா இருக்கிற இடத்துல லிங்கர் போடணும். தட் டென்ஸும் மாற்றி இருக்கும். ஆம் என்ஜாயிங், வாஸ் என்ஜாயிங்னு மாற்றிருக்கோம். லாஸ்ட் வரக்கூடிய டபுள் இன்வெர்டட் கமாவும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ், செகண்ட் சென்டென்ஸ் டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்ட் சென்டென்ஸ்ங்கிறதால இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்ட் பொய்யை அப்படியே வச்சுக்கிட்டோம். ஆஸ்க்டு கொஸ்டின்னு போட்டிருக்கோம் பாருங்கள். தேர்ட் சென்டென்ஸ் இஃப் ஆர் வெதர் போடணும், இஃப்பை போட்டிருக்கோம், ஏன்னா அது எஸ்ஆர்ன கொஸ்டின் இல்லையா. கொஸ்டின் மார்க்கை ரிமூவ் பண்ணிடணும், ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஃபோர்த் சென்டென்ஸ் இம்பேரட்டிவ் சென்டென்ஸ், ஆர்டருங்கிறதால ஆர்டர் போட்டிருக்கோம். டோன்ட் டு வந்ததுன்னு சொன்னால் நாட் போட்டுக்கணும், டூ கூட நாட் டூன்னு போட்டிருக்கோம். ஃபிஃப்த் சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்க்ளமேட்ரி வேர்டு இருக்குது பார், அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். வாட் ஏ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் இட் இஸில் இட் சப்ஜெக்டு, அதனால் இட் இஸ்ஸை வந்து வாஸாக மாற்றி இட் வாஸ் ஏ ஒண்டர்ஃபுல் பிளேஸ்ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பங்க்சுவேஷன்ஸ் கேட்பாங்க. பங்க்சுவேஷன்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஃபுல் ஸ்டாப் வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸோட எண்டில் வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மார்க்ஸ்னாக்கா கொஸ்டின்ஸ் எங்கே கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த கொஸ்டினோட எண்டில் கொஸ்டின் மார்க் வரணும். அப்பாஸ்ட்ரஃபிஸ் எங்கே வரணும், கான்ட்ராக்ஷன் ஃபார்ம், 2 வேர்டு சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா. காண்ட், குடண்ட், இட்ஸ், யுவர்ஸ், இந்த மாதிரியான கான்ட்ராக்ஷனுக்கு 2 வேர்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பொசசிவ் வேர்ட்ஸ்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் பெஞ்ச், லியாஸ் பேங்கிள், ரீமாஸ் புக், அந்த மாதிரியான பொசசிவ் கேசஸில் அப்பாஸ்ட்ரஃபிஸ் யூஸ் பண்ணுவோம். செமிகோலன் என்னன்னாக்கா உங்களுக்கு அங்கே பக்கத்தில் மார்க் இருக்குது பாருங்கள், ஃபுல் ஸ்டாப் வச்சு அது கீழே கம்மா போடுறது செமிகோலன். 2 ஃப்ரீ கிளாஸஸ், அதாவது 2 மெயின் கிளாஸஸை ஜாயின் பண்ணுற இடத்துல செமிகோலன் வைக்கணும். நம்ம அது எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல, 2 ஃப்ரீ கிளாஸஸ்னால் அந்த இடத்துல நம்ம வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எதுனா அண்ட், பட், ஃபார், நார், ஆர், ஸோ, எட், இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுற இடத்துல செமிகோலன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லாங் சென்டென்ஸில் குரூப் ஆஃப் ஐட்டம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அந்த குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுற இடத்துல செமிகாலன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் காலன் எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்னாக்கா, ஒரு சென்டென்ஸில்
ஒரு கொட்டேஷனோ இல்லை எக்ஸாம்பிளோ லிஸ்ட்டோ ஃபாலோ ஆகி வருதுன்னு சொன்னால் அதுக்கு பிஃபோராக நம்ம கோலன் யூஸ் பண்ணணும். கமா எந்த இடத்துல யூஸ் பண்ணோன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் பாஸ் இன் எ சென்டென்ஸு. ஒன்று நம்ம பின்னாடி சொல்ல போகிற விஷயத்துக்கு முன்னாடி கமா அந்த பாஸ். நெக்ஸ்ட்டு வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ சொல்கிறோன்னாக்கா மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு அப்புறமா தான் பேப்பர்ஸ் வாங்குவேன் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல ஃபஸ்ட்டு ஐட்டம்ஸுக்கெல்லாம் கமா வச்சுட்டு லாஸ்ட் அண்டு சேர்க்குறோம் பார், அதுக்கு முன்னாடி எல்லா ஐட்டம்ஸுக்குமே கமா வைக்கணும். ஐ லைக் பீட்ஸா, கேக் அண்ட் சாக்லேட், அந்த அண்டுக்கு முன்னாடி இருக்கிற லிஸ்ட்டுக்கெல்லாம் கமா வைக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்குன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்க்ளமேட்ரினா ஆச்சரியமாக சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வைக்கணும். நெக்ஸ்ட்டு கொட்டேஷன் மார்க்ஸ் டிரெக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கொட்டேஷன் மார்க்ஸை யூஸ் பண்ணோம். பிரவீன் சேஸ் டுமாரோ ஐ வில் டவுன்லோட் த நியூ வெர்ஷன், அந்த இடத்துல டபுள் கொட்டேஷன்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு பரந்தசிஸில் எப்படி எழுதணும்னு சொன்னாக்கா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா ஒரு சென்டென்ஸில், அந்த இடத்துல பரந்தசிஸில் விதின் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸாம்பிள் பாரு, ஆன் த வீக்கெண்ட்ஸ் ஐ விசிட் திருமேனி யார், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அந்த மை பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு பரந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா இது இல்லைனா அது அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா, அந்த விஷயத்துக்கு நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். அதாவது ஆறுங்கிற இடத்துல ஆருக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது ஸ்லாஷு. உங்களுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் கூட ஹெட் பாய் ஆர் ஹெட் கேர்ள் அப்படின்னு கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்லாஷ். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு மந்த்து, டேட்டு, இயர், அதுக்கு நடுவில் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் வந்து சென்டென்ஸோட இனிஷியலில் எல்லா நியூ சென்டென்சஸோட இனிஷியல் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் நவுன் ஷுட் பி ஸ்டார்டட் இன் ஏ கேபிட்டல் லெட்டர். எந்த நவுன் ஆகட்டும் அது இனிஷியேட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் தான். கிராமர் கொஸ்டின் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னால் முதல்ல என்ன ஸ்ட்ரக்சர்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் எழுதியிருக்கிறது பாருங்கள், ஆன் வின்னிங் த அவார்டு, அதே சென்டென்ஸ் சேம் வேர்ட்ஸை எப்படி திரும்ப எழுதியிருக்கோன்னா ஹீ won த அவார்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா ஆன் வின்னிங் த அவார்ட், யார் அவார்ட் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க என்னன்றதை டீட்டெயிலாக தெரியல நமக்கு. ஏதோ சம் சென்ஸ் இருக்குது, மீனிங் இருக்குது, ஆனால் கம்ப்ளீட் ஆகலை. செகண்டில் பார்த்தா ஹீ won த அவார்ட், அவன் விருது வாங்கினான். அதோட டென்ஸ் மார்க்கரும் இருக்குது, ஃபைனட் வெர்ப் ஓனர் இருக்குது, சப்ஜெக்ட் யாருன்றது இருக்குது, கம்ப்ளீட் மீனிங் இருக்குது. Comparatively, class has the complete meaning and sense, it has the finite verb. On the other hand, if you see the phrase, it has no finite verb and the complete meaning and sense. அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். கிளாஸ்னால் சப்ஜெக்ட் இருக்கும், ஃபைனட் verb இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். on the other hand, if you see the phrase, சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க கரெக்டாக எல்லா ஃப்ரேஸ்லேயும், நான் ஃபைனட் verb இருக்கும், இன்கம்ப்ளீட் மீன் நான் ஃபைனட் வெர்ப்னாக்க டு இன்ஃபினிட்டிவ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சென்டென்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரியான சென்டென்ஸாக தான் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்னால் அதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஒன் மெயின் கிளாஸ் இருக்கும், அந்த மெயின் கிளாஸுக்கு அதர் நேம்ஸ் என்னென்னா ஃப்ரீ கிளாஸ், இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஒன் மெயின் கிளாஸ் வித் ஆர் வித்தவுட் ஃப்ரேஸ், அதுக்கு தான் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் ஃப்ரேஸ் வச்சும் வரும், ஃப்ரேஸ் இல்லாமலும் வரும், அது சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் வின்னிங் த அவார்ட் அதுதான் ஃப்ரேஸ், பீட்டர் வாஸ் சியர்ட் பை ஆல் அது கிளாஸ். இப்போ ஆன் வின்னிங் த அவார்டு வந்தாலும் அது சிம்பிள் சென்டென்ஸ் தான், வராமல் பீட்டர் வாஸ் சியர்ட் பை ஆல்னு வந்தாலும் அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு டூ ஆர் மோர் மெயின் கிளாஸஸ் வரும். அது எப்படி கனெக்ட் ஆகும்னு சொன்னால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸால் கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு ஒன் மெயின் கிளாஸ் அதோட ஒன் ஆர் மோர் டிபெண்ட் கிளாஸ், அதுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனால் கனெக்ட் ஆகிருக்கும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக என்னென்னா ஒரு ரெண்டு சென்டென்ஸு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பர்சன் ஈக்குவல் ரேங்க்கில் இருக்கக்கூடிய பாண்டு கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. த பர்சன் ஹேஸ் த ஈக்குவல் ரேங்க், அந்த கனெக்ஷன் வந்து கோஆர்டினேஷன். ஒன்று வந்து அப்பர் லெவல், ஒன்று வந்து சம்வாட் லோவர் லெவல் இருந்தால் அது சபார்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூல்லே எல்லா மிஸ்ஸோட ரேங்க்கும் சேமாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டை வந்து கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. ஹெட் மாஸ்டர் இருப்பார்,
கிரேட் 1 கிரேட் 2 இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேப்போ என்னன்னு சொல்லலாம்னா சபார்டினேஷன் சொல்லலாம். மிஸ்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டு சபார்டினேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடியது கோஆர்டினேஷன். ஓகேவா? இந்த கோஆர்டினேஷன் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சம் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய லிஸ்ட் இருக்கும். அது ஸோ வந்தால் அது என்னென்னு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இங்கே எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஆன் வின்னிங் த அவார்ட் பீட்டர் வாஸ் சியர்ட் பை ஆல். இது சிம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ். பீட்டர் won the award so he was cheered by all. இங்கே அண்டு வந்தாலும் ஓகே, அண்ட் சோன் வந்தாலும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஆஸ் பீட்டர் won the award he was cheered by all. பார்ட் 2 செக்ஷன் 4ல் 2 மார்க் கொஸ்டின் ரோட் மேப் கேட்பாங்க. ரோட் மேப் வந்து ரொம்ப ஈஸி. 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தெரியல, ரொம்ப இதை அட்டன் பண்ணவே முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி. 3 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கோ, டேர்ன், பாஸ் தான். கோக்கு பக்கத்தில் ஸ்ட்ரெயிட், ஃபர்தர், ரெண்டு வேர்டு நீங்கள் எது வேணாலும், எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டேர்ன் லெஃப்ட் சைடாக இருந்தால் லெஃப்ட்டு, ரைட் சைடாக இருந்தால் ரைட்னு போட்டுக்கோ. டேர்ன் தெரியும்ல, திரும்புறது. லெஃப்ட் சைடு திரும்புறதா இருந்தால் டேர்ன் லெஃப்ட்னு போட்டுக்கோ. ரைட் சைடு திரும்புறதா இருந்தால் டேர்ன் ரைட்டுன்னு போட்டுக்கோ. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ்ன்னு சொன்னா இல்லையா, பாஸ்ன்னு சொன்னாக்கா கடந்து போகிறது. இப்போ போயிட்டே இருக்கீங்க, லெஃப்ட் சைடு ஏடிஎம் சென்டர் இருக்குது, அதை கடந்து போகிறீங்க. அதை அப்போ எப்படி மென்ஷன் பண்ணோன்னா பாஸ் ஏடிஎம் அட் லெஃப்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபைனலு. யூ வில் ரீச், எந்த பிளேஸை சொல்லியிருக்காங்களோ, யூ வில் ரீச் த சர்ச், யூ வில் ரீச் த ஹோட்டல், அது வந்து லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பாரு, இப்போ கொடுத்துருக்க பிக்சருக்கு எப்படி சொல்லியிருக்கேன்னு பாரு. நீ சர்ச் கிட்டே இருக்க, யூ ஆர் ஹியர்னு இருக்கு பாரு. சங்கம் ஹோட்டல் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். அப்போ எப்படி எழுதலான்னு சொன்னால், கோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்களா, அப்போ டேர்ன் பண்ணோம் லெஃப்ட் சைடு, டேர்ன் லெஃப்ட். கோ ஃபர்தர்னு போடலாம், இல்லை கோ ஸ்ட்ரெயிட்டு, எது உனக்கு ஈஸியாக வருதோ ஸ்பெல்லிங் அதை யூஸ் பண்ணிக்கோ. தென் டேர்ன் லெஃப்ட் ஆன் மெயின் ரோடு, அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற பட்சத்தில் நீங்கள் டேர்ன் லெஃப்ட் ஆன் மெயின் ரோடு அப்படின்னு போட்டுக்கலாம். டேர்ன் லெஃப்ட்டு, தென் கோ ஃபர்தர், finally you will reach Sangam Hotel at right. Okay. 2 mark grammar questionல paraphrase வரும். paraphrase-க்கு poem lines கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டான்ஸா கொடுத்து உங்களுக்கு paraphrase பண்ண சொல்லுவாங்க. paraphrase பண்ணுறதுனா என்ன பண்ணணும்னா, முதல்ல அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நல்லா படிக்கணும். அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு போம் ஸ்டைலில் இருக்கக்கூடியதை ப்ரோ ஸ்டைலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதணும் பேராகிராஃபாக. அதுக்கு டைட்டில் கொடுத்துருங்க, பெட்டராக இருக்கும். 4 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங் புரிஞ்சிக்கிறதுக்கு நல்லா படிக்கணும். அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் நல்லா கிளியராகவும் டிரெக்டாகவும் நீங்கள் அதை வந்து ப்ரோ ஸ்டைலில் கொண்டு வரணும். போயம் ஸ்டைலில் இருக்கிறத ப்ரோ ஸ்டைலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் அந்த ஒரிஜினல் போயமோட கொடுத்துக்கிற ஒரிஜினல் போயமோட லிங்க் இருக்கிற மாதிரி எழுதணும். லிங்க் இருக்கிற மாதிரினா கனெக்ட் பண்ணணும். நீங்கள் போயட் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போயட்டஸோட பிளேஸ்லேருந்து நீங்கள் அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே நான் 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்து பேரஃப்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் பாருங்கள், லிங்க் பண்ணியிருக்கேன். த போயட்டஸ் சேஸ் தட் தேர் இஸ் எ ட்ரீ அட் த சைட் ஆஃப் த ஹவுஸ், ஃபஸ்ட் லைனு. செகண்ட் லைன், தேர்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் லைன் பாரு எப்படி மாற்றிருக்கேன்னு. த ட்ரீ நெய்தர் கெட் ஸ்மால் நார் க்ரோஸ் டால், த போயட்டஸ் வண்டர்ஸ் அட் திஸ் சைட். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் போயட் பிளேஸ்லேருந்து அந்த போயமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் 3 செக்ஷன் 4ல் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸு. அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், நோட்ஸ் மேக்கிங் ஆர் சம்மரைசிங். ஒரு பேசேஜ் கொடுத்து அதில் நோட்ஸ் எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா சம்மரைசிங், நீங்கள் அது உங்களோட சாய்ஸ் தான். அது கரெக்ட் த எரர், 5 சென்டென்ஸ் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். அது இப்போ நான் நோட்டீஸ் ரைட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட்டீஸ் ரைட்டிங்க்கு பாக்ஸுக்குள்ளே தான் எழுதணும். நான் இங்கே பாக்ஸ் போட முடியல. ஃபஸ்ட் ஒன் வந்து நோட்டீஸுங்கிற ஹெட்டிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், அந்த கொஸ்டின்லேயே இருக்கும் எந்த இன்ஸ்டியூஷன், அந்த நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷனை கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து அந்த தேர்டில் அந்த ஹெட்டிங் பாயிண்ட்லேயே வரணும். ஃபஸ்ட் ஹெட்டிங் நோட்டீஸு, செகண்ட் ஹெட்டிங் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், தேர்ட் ஹெட்டிங் நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரோக்ராமோட நேம் எழுதணும். ஃபோர்த் ஒன் வந்து டேட் ஆஃப் டிராஃப்டிங் த நோட்டீஸ், அந்த நோட்டீஸை என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த டேட்டை வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் எழுதிக்கணும். இந்த அடுத்தது பாருங்கள், அடுத்தது 1 லைன் ஸ்பேஸ் விட்டு 5th ஒன்று, அதுதான் மெசேஜ் நீங்கள் எழுத போகிறது. திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்னும் ஆரம்பிக்கலாம். இல்லை நான் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு
என்ன அவங்க ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்களோ என்ன ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்களோ அதை அங்கே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன கண்டக்ட் பண்ணுறாங்க, ஏன் கண்டக்ட் பண்ணுறாங்க, எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, யாருக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம்ன்ற டீட்டெயிலை அடுத்த பாயிண்ட்டை கொடுத்துக்குங்க. லாஸ்ட்டு யார் இன்சார்ஜோ, ஹெட் பாய், ஹெட் கேர்ள், செக்ரட்டரி அந்த மாதிரி அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. கீழே ஹெட் பாய், ஹெட் கேர்ள் போட்டு மேலே நேமும் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நேம் போட்டு கீழே வந்து பர்சன் இன்சார்ஜை மென்ஷன் பண்ணிடுங்க. அது எல்லாமே வந்து பாக்ஸுக்குள்ளே தான் எழுதணும். ஆர்டிக்கிள் ரைட்டிங் உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கிள் ரைட்டிங்னா நான் ஃபிக்டிஷியஸ் டெஸ்ட், அதாவது ஃபேக்ட், இட்ஸ் அபவுட் ஃபேக்ட் ஆன் கரண்ட் ஆன் ரீசெண்ட் நியூஸை பற்றி இருக்கலாம். இதை நியூஸ் பேப்பருக்கோ இல்லை மேகசின்ஸுக்கோ பப்ளிஷ் பண்ணக்கூடியதை எப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இது ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் இப்போது இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸு கரண்ட் நியூஸாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அதை ஆர்டிகிள்ஸுக்கு தீம் என்ன தீம்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், டைட்டில் டிசைட் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபஸ்ட்டு என்ன வரணும், செகண்ட் என்ன வரணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அவுட்லைன் ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த கான்டென்ட்டை என்ன கான்டென்ட்டு வரணுன்றதை டிராஃப்ட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை செவரல் டைம்ஸ் நீங்கள் படித்து பார்த்து எடிட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நோட்ஸ் மேக்கிங் ஆர் சம்மரைசிங்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசேஜ் கொடுத்து நோட்ஸ் மேக்கிங் ஆர் சம்மரைசிங் கொடுப்பாங்க. நோட்ஸும் எழுதலாம், இல்லைனா நீ சம்மரைஸ் பண்ணணும். நோட்ஸ் எழுதணும்னு என்ன பண்ணணும், நோட்ஸ் மேக்கிங்க்கும் சம்மரைசிங்க்கும் நீ கொடுத்துருக்க பேசேஜை 1 or 2 டைம்ஸு புரிகிற வர நல்லா படித்து பார்த்துக்கோ. அதில் என்ன மெயின் ஐடியாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்குமே டைட்டில் கண்டிப்பாக கொடுத்தாகும். நோட் மேக்கிங்க்கும் சரி, சம்மரைசிங்க்கும் சரி டைட்டில் கொடுக்கணும். நோட் மேக்கிங் எழுதுறது இருந்தால் நோட்ஸுன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கும், அதுக்கப்புறம் டைட்டில் எழுதிக்கும். நோட்ஸு ஐஃபனேட்டட் பேராகிராஃபாக எழுதிக்கும். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸை ஐஃபன் போட்டு எழுதிக்கிட்டு வந்துடும். நான் வந்து இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லலை, இதில் மார்க்கு கண்டிப்பாக எடுக்கணும், இதை அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா இதை சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க் வரும். இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸை ஐஃபனேட்டட் பேராகிராஃபாக அப்படியே எழுதிட்டு வந்துருக்கோங்க. கிளாஸ் ஏதாவது இருந்தால் அதை ஃப்ரேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா. அப்ரிவியேஷனோட எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது இருந்தால் அதை அப்ரிவியேஷனாக மாற்றிக்கோங்க, பாசிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில். ஆர்டிகல்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரப்போசிஷன், டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எதாவது இருந்தால் அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. நோட்ஸு அந்த நோட்ஸோட பேராகிராஃபோட டைட்டில் ஒன்று ஐஃபனேட்டட் வேர்ட்ஸாக போட்டு நீங்கள் நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து சம்மரி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திங்கனாக்கா, சம்மரி எப்படி இருக்குன்னாக்கா கொடுத்துருக்குற ஒரிஜினலோட 1/3 இருக்கணும். நீங்கள் பேராகிராஃபாக அது கம்ப்ளீட் சென்டென்ஸாக தான் எழுத போகிறீங்க, அதே மாதிரி தான் டைட்டில் போடணும். எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எழுதணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கு சம்மரிக்கு நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எழுதுறது வந்து ரஃப் காப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒரிஜினலில் 1/3 வருதான்னு. 3 வேர்ட்ஸு கூடுதலாகவும் இருக்கலாம், குறைச்சலாகவும் இருக்கலாம். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எதெல்லாம் டிலீட் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, அதனால் ஃபஸ்ட்டு காப்பியை ரஃப் காப்பியாக வச்சுக்கோங்க. அதுக்கும் டைட்டில் கொடுங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது எழுதுறத நீங்கள் அதிலேருந்து ஒமிட் பண்ண வேண்டியது, சேர்க்க வேண்டியது எதாக இருந்தால் அதெல்லாம் சேர்த்து குறைச்சி ஃபேர் காப்பியாக ரெடி பண்ணிவிடுங்க. ஃபேர் காப்பிக்கு டைட்டில் கொடுத்து சம்மரியை முடிச்சுக்குங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை 3 பார்ட்டாக உங்களுக்கு பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸு எப்படி எழுதணும், ஈஸியாக மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. மார்க் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் எல்லா எக்ஸசைஸுமே உங்களுக்கு கரண்ட் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது மாதிரி தான். யூசேஜ் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு நிறையா இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், நோட் மேக்கிங் ஆகட்டும், சம்மரைசிங் ஆகட்டும், இல்லை ரோட் மேப் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு லைஃப் ஓரியன்ட் ஸ்கில்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் மட்டும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I wish you all the very good success.